सारं सर्वसम्पदां लोकाभिरामं श्रीरामं भूयो भूयो नमाम्यहम्। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कंठे यान्ति मंगलसूत्रताम्। प्रिय भगवत बंधुक्களே, இன்றைய தினம் கூரத்திலே ஆழ்வான் சஹஸ்ராப்தி மகோத்சவத்திலே கலந்து கொண்டு உங்களோட கலந்து ஆழ்வானையும் அவருடைய திருவாராதன கிரமத்தையும் சேவிக்கும் ஒரு பாக்கியம் பெற்றதற்கு நாங்கள் மிக பாக்கியவான்களாக நினைக்கிறோம். ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவ்ராஜகாச்சாரியராய் உபய வேதாந்த பிரவர்த்தக ஆச்சாரியராய் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ 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 அஹோபில ராமானுஜா ஜியர் சுவாமி அவருடன் இங்குள்ள ஸ்தலத்தார் ஆன சுவாமிகளுடன் மற்றும் உள்ள பரம பாகவதோத்தமர்களோட கூடி இருந்து அவரை சேவிக்கும் ஒரு பாக்கியத்தை பெற்றதற்கு நாங்கள் மிக தன்யனாக நினைத்து கொண்டு இரண்டொரு வார்த்தை உங்களோட பேசலாம். நம்முடைய ஸ்ரீமான் திருக்கோஷ்டியூர் மாதவன் சுவாமியினுடைய பிரவச்சனத்துக்கு முன்னாடி என்று நினைக்கிறோம். இந்த மாலை வேளையிலே சுவாமியுடைய திருமஞ்சன கைங்கரியத்தை சேவித்து அவர் அனுகிரகித்திருந்த பஞ்சஸ்தவி என்று சொல்லக்கூடிய 5 ஸ்தவங்களையும் நம்முடைய பாஷ்யம் சுவாமி என்றும் கிருஷ்ணமாச்சாரிய சுவாமி இங்கே சந்நிதியில் நடக்கும் ஒரு முறையை சீடியாக்கி உலகிலே உள்ள ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு அதை அனுசந்திக்கும் ஒரு பாக்கியத்தை கொடுத்ததற்கு ரொம்ப சந்தோஷம். அது சந்தை முறையாகவும் ஒரு சிடி பண்ணி, ஒரு MP3 சிடி பண்ணி அதையும் கொடுக்கிறார்கள். இதே சந்தர்ப்பத்திலே ஆந்திராவிலே தணுக்கு என்கிற ஒரு கிராமத்தில் இருக்கும் சுந்தரராஜ சுவாமி என்கிற ஒரு உபய வேதாந்த வித்வானான ஒரு மகான் இந்த 5 ஸ்தவங்களுக்கும் ஒரு தெலுங்கிலே ஒரு வியாக்கியானத்தை எழுதியுள்ளார். அதையும் இந்த சமயத்திலேயே அது லோகார்ப்பணம் பண்ணி இங்குள்ள தெலுங்கு படிக்கக்கூடிய ஒரு வழக்கம் உள்ளவர்களுக்காக அந்த புஸ்தகத்தை இப்பொழுதே வெளியிட்டோம். அது எல்லாருக்கும் வழங்கப்படும். எல்லாரும் இந்த சமயத்திலே அது ஃப்ரீயாகவே எடுத்துக்கொள்ளலாம். இந்த சமயத்திலே இந்த 1000 ஆண்டு கடந்த ஒரு பரம வைபவமான இந்த சமயத்திலே இங்கே இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நாம் எல்லோரும் பெற்றோம். எம்பெருமானாரை பற்றி சொல்லும் பொழுது அர்வாஞ்சா யத் பத சரசிஜத்வந்த்வம் ஆசிரித்ய பூர்வே, எம்பெருமானாருடைய திருமுடி சம்பந்தத்தை கொண்டு அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பல ஆச்சாரியர்கள் தங்களை உஜ்ஜீவனத்தை அடைந்தோம் என்று நினைத்தார்களாம்.
எம்பெருமானாருக்கு அப்புறம் வந்த ஆச்சாரியர்கள் அவருடைய திருவடி சம்பந்தத்தை கொண்டு நாங்கள் உஜ்ஜீவனத்தை அடைந்தோம் என்று அவர்கள் தன்யரானார்கள். அப்படிப்பட்ட எம்பெருமானாரும் தனக்கு ஒரு குறை, அவருக்கு பரமபதத்திலே ஸ்தானம் நிச்சயமாக இருந்தாலும் சாட்சாத்து ஆதிசேஷர் அவதாரமாய் அவர் இருந்தாலும் கூட அவருக்கும் மனசில் ஒரு குறை இருந்ததாம். திருக்கோட்டியூர் நம்பி சந்நிதியிலே 18 தடவை அவர் சரமஸ்லோகார்த்தத்தை உபதேசமாக பெற்றுக்கொள்ள வேணும் என்று எழுந்தருளும் பொழுது 17 தடவை அவர் உபதேசத்தை பெற முடியவில்லை. 18ஆம் தடவை அவர் அங்கே செல்லும் பொழுது ஆச்சாரியர் பலவிதமான பிரமாணங்களை கொண்டு அவருக்கு அந்த மந்திர அர்த்தத்தை கொடுத்து உள்ளார். அப்புறம் அவர் வெளியிலே வந்த பிறகு அவரை ஆசிரியித்து அதுக்கு முன்னாடியே அவருடைய ஒரு ப்ராமிஸ் வாங்கின பல பாகவதோத்தமர்களுக்காக அவர் ஒரு மந்திரார்த்தத்தை வெளியிட்டார். அவர் உபதேசம் பெற்றது சரமஸ்லோகார்த்தத்தை. அவரோடே அந்த உபதேசத்தை பெற்றது திருமந்திரார்த்தத்தை. ஆனால் அதுக்கும் இதுக்கும் பிரமாதம் இல்லை, பாதகமும் இல்லை. ஆனாலும் ஆச்சாரியர் இந்த வார்த்தையை கேட்டு வந்து இவர் பண்ணின காரியத்தை அவர் முதலிலே கொஞ்சம் ஒரு குரோதத்தோட சீத்தத்தோடு அருள் பெற்றார். அந்த சமயத்தில் இவருக்கு இப்படி ஒரு ஆச்சாரிய ஆக்ஞா உல்லங்கனம் பண்ணினதுக்காக ரௌரவாதி நரகமே பிராப்தம் என்று அவர் முதலிலே ஒரு பாவனை பண்ணின ஒரு வார்த்தை எம்பெருமானாருடைய மனசில் இருந்ததாம். விஷயத்தை தெரிந்து கொண்ட பிறகு எம்பெருமானார் என்று சொல்லி அவருக்கு ஒரு விருதை கொடுத்திருந்தாலும் கூட அவருடைய கோபத்தை போக்கிக் கொண்டு அனுகிரகத்தை அருளினாலும் அந்த வார்த்தை உங்களுக்கு ரௌரவாதி நரக்கங்கள் உண்டு என்று அவர் சொன்ன ஒரு வார்த்தை இவருடைய மனசிலே அப்படியே ஒரு புண்பட்டு கிடக்கிறதாம். எப்படி நான் இந்த அவருடைய அந்த குரோதத்தாலே வந்த வார்த்தை நீக்குவது, அந்த மனசிலே இருக்கிற அந்த துக்கமானது கூரத்தாழ்வான் சம்பந்தத்தாலே அது நீங்க பெற்றது. கூரத்தாழ்வான் கடைசி நாளிலே பெருமாள் சந்நிதியிலே சென்று அவருக்கு நித்தியமான கண்ணை தந்தருள வேணும் என்று பெருமாளை கேட்ட சமயத்திலே உமக்கும் உம்முடைய சம்பந்தத்தை பெற்றவர்களுக்கும் நாங்கள் மோட்சத்தை தந்து விடுவோம் என்று பெருமாள் அருளிய வார்த்தையை அவருடைய திருவாயாலே எம்பெருமானார் கேட்டு, இப்பொழுது எனக்கு ஒரு விதமான சந்தேகமும் கிடையாது, உம்முடைய சம்பந்தத்தாலே நாங்களும் வாழ்ந்தோம், உஜ்ஜீவனத்தை பெற்றோம் என்று எம்பெருமானாரும் கூட ஒரு ஆனந்தத்தை அடைந்ததாக நமக்கு ஐதிஹ்யம் சொல்கிறது, சரித்திரை சொல்கிறது. அப்படி எம்பெருமானாருக்கும் கூட இருக்கிற ஒரு கொற்றையானது, ஒரு சங்கோச்சமானது நீக்கக்கூடிய ஒரு தன்மை பெற்ற மகான் கூரத்தாழ்வான்.
எம்பெருமானாரும் கூரத்தாழ்வானும் ரெண்டு பேரும் கலந்து இருந்து சம்பிரதாயத்துக்காக ஸ்ரீபாஷ்யாதி கிரதனம் பண்ண வேணும் என்று சொல்லி அந்த காஷ்மீர தேசத்துக்கு சென்றதாகவும் அங்கே சரஸ்வதி பண்டாரம் என்கிற ஓரிடத்திலே ரெண்டு பேரும் அங்குள்ள போதாயன விருத்தி என்று பிரம்மசூத்திரங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வியாக்கியானத்தை பார்த்து அந்த கிரந்தத்தினுடைய சாராம்சத்தை தங்களுடைய ஹிருதயத்திலே கொண்டு அதனுடைய ஒரு சாராம்சமாக பிரம்மசூத்திரங்களுக்கு ஸ்ரீபாஷ்யா என்கிற ஒரு திருநாமத்தாலே ஒரு வியாக்கியானத்தை எழுதியுள்ளார். அந்த சமயத்திலே ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சிஷ்யாச்சாரி சம்பந்தத்தை கொண்டு கூரத்தாழ்வான் ஞானத்திலே மிக உயர்ந்த சிறந்த வைபவத்தை பெற்று இருக்கக்கூடியவர் ஆனாலும் கூட எம்பெருமானாருடைய வைபவத்துக்கு அவர் தாசராயி அவர் திருவடிவாரத்திலே இருந்து கைங்கரியம் பண்ணிக்கொண்டு அந்த ஸ்ரீபாஷ்யா கிரதனம் பண்ணினதாக நமக்கு தெரிகிறது. அந்த சமயத்திலே கிரந்தத்தை ஒரு தடவை பார்த்த பிறகு மறுபடியும் அந்த கிரந்தம் வாபஸ் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை அப்பொழுது எம்பெருமானாருக்கு வந்தது. இது வாபஸ் பண்ணுறோமே, இதுக்குள்ளே இருக்கிற சாராம்சத்தை நாம் உலகத்துக்கு கொடுக்க வேண்டுமேன்னு எம்பெருமானார் மனசிலே ஒரு வருத்தத்தை கொண்ட பொழுது கூரத்தாழ்வான், தேவரீர் கவலைப்பட வேண்டாம், அதனுடைய சாரம் அடியனுடைய மனசுக்குள்ளே அப்படியே ஃபோட்டோஸ்டாட்டிக் மெமரி ப்ராபப்ளி ஹி மஸ்ட் பி ஹேவிங். ஸோ ஹி செட், யூ நீட் நாட் வரி அபவுட் இட், அதெல்லாம் அடியனுடைய மனதிலே அப்படியே பதிந்து விட்டது என்று சொல்லி அவர் மறுபடியும் வந்த பொழுது அந்த கிரந்தத்தை எழுதும் பொழுது எப்படி எம்பெருமானார் சாதித்து கொண்டிருக்கிறச்சே கூரத்தாழ்வான் எழுதினதாக ஒருவேளை எங்கேயாவது சம்பிரதாயத்தை நிலைநாட்ட வேண்டிய இடங்களிலே ஏதாவது சில கரெக்ஷன்ஸ் திருத்தங்கள் ஏதாவது பண்ண வேண்டி இருந்தால் எப்படி பண்ணுறது? ஆச்சாரியன் சொன்னது சரி இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒருவேளை எப்படியாவது அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை கொண்டால் அது ஆக்செப்ட் பண்ணவும் முடியாது, அங்கீகரிக்கவும் முடியாது, அதை தவிருன்னு சொல்லவும் முடியாது. அதுக்காக ஒரு எக்ரிமெண்ட் எங்கேயாவது ஒரு இடத்துல இது அனனுகூலம் என்று அடியனுடைய மனசிலே பட்டால் அடியன் எழுதாமல் ஐ வில் ஸ்டாப் இட் ஹியர், ஐ டோன்ட் ரைட், just I will stop. So then they will be understanding, oh, probably here is something to be corrected. அப்படி ஒரு ஆத்மா ஸ்வரூபத்தை நிலைநாட்ட வேண்டிய ஒரு கிரமம் வந்த பொழுது, ஆத்மஸ்வரூபத்தை சொல்லும் பொழுது எப்படி சொல்கிறது? ஆத்மாவுக்கு லக்ஷணம் எழுதணும், ஒவ்வொன்றுக்கும் ஒரு லக்ஷணத்தை கொடுக்க வேண்டி இருக்கும். லக்ஷணம்னா அது இப்படிப்பட்டது என்று ஒரு நிர்ணயத்தை பண்ணி கொடுக்கணும். அப்படி ஆத்மா லக்ஷணத்தை சொல்லும் பொழுது எப்படி சொல்கிறது? ஆத்மாவை ஞாத்ருத்வே சதி சேஷத்துவம் ஆத்மனோ லக்ஷணம் என்று சொல்லி அவர் சொன்னாராம். ஆனால் ஆத்மா என்கிற ஒரு வஸ்து, இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆத்மாங்கிற வஸ்துனுடைய லக்ஷணம் எது என்று கேட்டால் ஞானத்தை கொண்டது. இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய மற்ற 24 தத்துவங்களுக்கும் ஞானம் என்கிறது கிடையாது. ஆத்மா இதுக்குள்ளே இருந்தால் தான் இது 24 தத்துவங்களும் வேலை செய்யும், இல்லைன்னா அந்த வேலை செய்யாது.
இதுக்கு சரீரம் என்று பெயர். 24 தத்துவங்களோடு கூடி இருக்கக்கூடிய இந்த கண்ணாலே காணும்படி இருக்கும் இந்த வஸ்துவுக்கு சரீரம் என்று பெயர். இந்த 24 தத்துவங்களுக்கும் ஒரு வஸ்துவுக்கும் ஞானம் என்கிறது கிடையாது. அந்த ஞானம் என்கிறது ஆத்மானுடைய ஒரு லட்சணம். அது இருந்தால் இவை வேலை செய்யும், அது இல்லைன்னா இவை வேலை செய்யாது. அதனால் ஆத்மாவுக்கு லட்சணம், முதல் லட்சணம் ஞானம், ஞானத்தை கொண்டது. ஞானம் அதுக்கு இருக்கிறதுனாலே அதுக்கு ஞாத்ருத்வம் என்று சொல்லுவார். அந்த துவம் என்கிற ஒரு லட்சணத்தை சொல்லுறதுக்காக அது சம்ஸ்கிருத பாஷையிலே சொல்லுவார். இதுக்கு மைக்கன்னு சொல்லுவோம் இல்லையா? எதுக்காக இதுக்கு மைக்கன்னு சொல்லுவோம்னா இதுக்கு மைக்குத்வம் என்கிற ஒரு லட்சணம் இருக்குது, அதனால இது மைக்கன்னு சொல்கிறோம். இதுக்கு ஒரு கேபிள்னு சொல்கிறோம், கேபிள் துவம் இருக்கிறதுனால இதுக்கு கேபிள்னு சொல்லுவோம். நம்ம மனுஷர்கள் என்று சொல்கிறார்கள், மனுஷத்துவம் என்கிற ஒரு லட்சணம் இருக்கிறதுனால. அப்படியே ஒரு வஸ்துவை ஆத்மா என்று சொல்கிறார், காரணம் அதுக்கு ஆத்மத்துவம் என்கிற ஒரு லட்சணம் ஒன்று உண்டு. ஆத்மத்துவம் என்ன? எல்லாவற்றையும் இது இன்றது, இது இப்படிப்பட்டது என்று தெரிஞ்சக்கூடிய ஒரு லட்சணம், அதுக்கு ஞானம் என்று பெயர். ஞானம் கொண்ட வஸ்துவுக்கு ஞாதா என்று பெயர். அந்த ஞாதா என்கிற ஒரு வஸ்துவுக்கு இருக்கிற லட்சணம் ஞானம் அதுக்கு இருக்கும், ஞாத்ருத்வம் என்று சொல்லுவார். ஸோ இது ஞாத்ருத்வம் இதுக்கு சொல்லணும். உலகத்திலே இருக்கிற வஸ்துக்களை ரெண்டாக பிரிந்தால் ஒரு வஸ்து அச்சேதனம்னு சொல்லுவா, ஒரு வஸ்துவை சேத்தனம் என்று சொல்லுவா. பட் இது ரெண்டும் கூட அந்த சர்வேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய பரமாத்மாவுக்கு அடிமைப்பட்டு இருக்கும். சுதந்திரமாக ஒரு காரியம் பண்ணவே முடியாது. அது சேஷம், அதுக்கு சேர்ந்து இருக்கும், அதனால் சேஷம்னு சொல்லுவா. சேஷம் ஆய் இருக்கும் ஆத்மா பரமாத்மாவுக்கு சேஷத்துவத்தை கொண்டதுன்னு சொல்லுவாள். ஸோ சேஷமாக இருந்தால்தான் அது ஆத்மான்னு நமக்கு சொல்ல முடியும். அப்படி அது தவிர தனியாக இண்டிபெண்ட்டாக இருக்கவே முடியாது. எந்த வஸ்துவும் இண்டிபெண்ட்டாக இருக்கிறதில்லை. பகவத்கீதாலே பெருமாள் தானே சொன்னால், இந்த பிரகிருதிக்கு அபரம் என்று பெயர், ஜீவனுக்கு பரன் என்று பெயர். இது ரெண்டும் என்னுடையது என்று அவன் பகவத்கீதையில் காட்டியிருந்தான். அவனுக்கு சேர்ந்து இருக்கிறதுன்னு சேஷம்னு சொல்லுவோம். அந்த சேஷமாக இருக்கக்கூடிய ஒரு லட்சணம் ஆத்மாவுக்கு கூட உண்டு, அதுக்கு சேஷத்துவம் என்று சொல்லுவான். ஸோ இப்போது ஆத்மாவுக்கு லட்சணத்தை சொல்லும் பொழுது ஞானத்தை கொண்டது, அந்த ஈஸ்வரனுக்கு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு லட்சணத்தை கொண்டது. ஞாத்ருத்வே சதி சேஷத்துவம் ஆத்மனோ லக்ஷணம் என எழுதும் என் எம்பெருமானார் சாதித்தாரா. சாஸ்திரத்தை இப்படி பார்த்தால் அது கரெக்டு தான். ஆனால் கூறத்தாழ்வான் எழுதாமல் அப்படியே அவருடைய அந்த பென் கையில் வச்சுக்கொண்டு அப்படியே இருந்துவிட்டாராம். எதுக்கு எழுதல தெரியல. ப்ராபப்ளி தேர் மே பி சம்திங் டு பி கரெக்டட் he thought, but who has to correct it? யார் திருத்தணும், யார் சரிப்படுத்தணும்? அவரா சொல்லலை. ஸோ அப்போ எம்பெருமானார் இவரை திருக்கோட்டியூர் நம்பி இடத்திலே சென்று இந்த லட்சணத்தை சொல்லி அவருடைய அபிப்பிராயத்தை தெரிந்து கொண்டு வரும் என்று அனுப்ப 6 months 6 மாதம் அவர் அந்த சந்நிதியில் இருந்தும் இன்னதுக்காக நான் வந்தேன் என்று விண்ணப்பம் செய்தாலும் கூட ஆச்சாரியர் ஒரு பதிலும் சொல்லலை. நேரடியாக நீங்கள் வந்த விஷயத்துக்கு இது சமாதானம் என்று அவர் நேரடியாக சொல்லலையா. அப்புறம் அவர் வாபஸ் வந்து 6 மாதத்துக்கு அப்புறம் ஒரு வார்த்தையும் ஆச்சாரியன் இடத்துல என்று அடியேன் பெறவில்லை. ஒரு வார்த்தையும் சொல்லலையா. ஒரு சமயத்திலே ஒரு வார்த்தை அவர் சொல்லியிருந்தார். ஆழ்வாருடைய ஒரு பாசுரத்தை அவர் அனுகிரகம் பண்ணினார். அடியேனுள்ளான் உடனுள்ளான் என்கிற ஒரு வார்த்தை அவர் சாதித்தார். போருமே. எம்பெருமானார் ஆச்சாரியர் நம்முடைய கேள்விக்கு பதில்
ஸ்பஷ்டமாக கொடுத்துள்ளார். உள்ளான் இருக்கிறேன், ஞானத்தை கொண்டு நான் இருக்கிறேன் என் அர்த்தம் இல்லையா?